ஜலகண்டாபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வண்ணான்குட்டை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் நம்ம நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்தோம். இது டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டியூனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் ஜலகண்டாபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வண்ணான்குட்டை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்தோப்பு அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாங்கன்னில் வச்சுருக்காங்க. அதாவது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு தான், போர் எதுவுமே கிடையாது. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி போச்சு. இப்போ மாங்கனுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தண்ணி வாங்கி தான் கொண்டு வந்து விட்டு காப்பாற்றிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு தான் நம்ம நேரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. நாம் ஃபுல்லாக அவங்க தோட்டத்தை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். அதாவது ட்ரெடிஷ்னலாகவும் பார்க்குறோம், சயின்டிஃபிக்காக பார்க்குறோம். ரெண்டு மெத்தட்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு மனசு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாயிண்ட் கொடுக்குறோம். ஒரு சில இடத்துல நமக்கு மனசுக்கு திருப்தி இல்லைன்னா பாயிண்ட் கூட கொடுக்குறதில்ல. நீங்கள் வேறு யாரை கூட வச்சு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் நல்ல லேயர் கிடச்சி, 2 லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டமாக கிடச்சிது. மொத்தம் 4 மட்டத்தை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த நம்ம ட்ரில் பண்ணும்போது கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப் போகும். அதுக்கு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 டு ஒரு 260 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 டு ஒரு 3/4 தண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராஸ் பண்ணணும். 500 கிராஸ் பண்ணால் தான் அடுத்து கேப் வரும். மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 அப்படின்னு ஒரு 750 வரைக்கும் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் டு 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பார்த்து கொடுத்தோம். அதே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணிட்டாங்க. ட்ரில் பண்ணும்போது ஸ்பாட்டில் நம்மளும் இல்லை, கால் பண்ணி தான் அடுத்த நாள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நைட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணோம், பரவாயில்ல நல்ல தண்ணி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா புகையடிக்கிருச்சு. அதுக்கு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராஸ் பண்ணும்போது ஒரு மட்டம் வந்துச்சு. அதுக்கு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 510 520 அந்த ரேஞ்சில் வந்து மற்ற அடுத்த கேப் வந்துருச்சு. ஒரு 2 இன்ச் தண்ணி பக்கமாக சப்போர்ட் பண்ணிச்சு. மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 560 வரைக்கும் ஓட்டி இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொன்னாங்க. இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மேலே விவசாயத்தோரத்தில் தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்காக நீரோட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா அதை நம்ம வீடியோ மூலம் தான் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இது எல்லாமே தவிர ஆன்லைன் மூலிமா எஃப்எம்பி மூலிமா நீரோட்டம் பார்க்குறோம், சர்வே பண்ணி கொடுக்குறோம். அது எல்லாமே எப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பதிவிட்டுருப்போம். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். வேறு சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.